ஆரம்பிக்கலாமா? அண்ணாச்சி என்ன விட அவங்க எல்லாருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்புல நம்ம படத்தை பத்தி நிறைய இருக்கு. உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு. இதில் நிறைய திரைப்படங்கள் இருக்காங்க. அதில் ஹீரோ உங்க எல்லாருக்குமே தெரியும், மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள். ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். அப்புறம் கூடவே சேர்ந்து சுத்துறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு 6 பேர். அந்த 6 பேர்ல 2 பேரும் இருக்கும், ஒரு 4 பேர் இல்லை. அப்புறம் அண்ணன் ராஜீவ் அண்ணன், கஞ்சா கருப்பண்ணன், ஆனந்தராஜ் அண்ணன், மகாநதி சங்கரண்ணன், இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்குள்ள 100% நிச்சயமாக இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் அதை தேட்டர்ல பார்க்கணும். இப்ப அதை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா டப்பு வேணும்ல. ஆமா, அந்த டப்பை கோடி கோடியா கொட்டி இன்னைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்தோட இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆதம்பாபா அவர்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவா நம்ம பேசிட்டோம். என்னன்னா அன்னைக்கு ஒரு சாப்பிட்டதுங்கிறதுனால இன்னும் கிளம்புற மூட்ல இருந்தாங்க நம்ம மக்கள் போறாங்க. ஒரு இறுக்கமா இருந்தது அந்த அரங்கம். ஏன்னா ஒரு 1.5 மாசம் கழிச்சு அமீர் சார் பிரஸ் மீட் பண்றதுனால ஒரு இறுக்கமா இருந்தது அது. அதனால படத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காகத்தான் இந்த ஒரு சந்திப்பு. இதை நம்ம வெறுமனே நம்மளா பேசுறது ரிசீவ் பண்ற மாதிரி இல்லாம கேள்வி பதில நம்ம போயிடலாம் அப்படின்னு நிகழ்வை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். படம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்வு. இப்ப நம்ம அந்த கேள்வி பதில நம்ம ஆரம்பிக்கலாம். உடனே கேள்வி பதில் போன எப்படி நம்ம அவ்வளவு பொறுமையா இருப்பீங்கல்ல, எல்லாம் நம்ம குடும்பம் தான் பொறுமையா இருப்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில் போயிடலாம் இல்லையா. இப்போ அடுத்தபடியாக நம்ம படத்துல ஒரு அற்புதமான பாடலை பாடி நம்ம எல்லாரையும் இவ்வளவு உச்ச ஸ்டுடியோல பாடக்கூடிய பாடகர்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான பாடலை பாடிய திரு குரு ஐயப்பன் அவர்கள் இது அவர்களுக்கு ஒரு சிவாசிரியர். நன்றி. குரு ஐயாத்துறை மகிழ்ச்சி அனைவரும் சொன்னாலும் சொல்லிடுறேன். குரு ஐயாத்துறை மணிகளும் குரு ஐயாத்துறை அவர்கள் இப்ப நம்முடைய ஒரு வார்த்தை. நன்றி நன்றி. மேடையில்
பெருமக்களுக்கு முதல் வணக்கம். தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். உயிர் தமிழுக்கு இந்த தலைப்பிலேயே 80 ஆண்டுகால சினிமா வரலாற்றில் நாம் நிறைவடைந்து விட்டோம் என்ற உணர்வு இருக்கிறது. இந்த தமிழ் உயிரை போன்றது என்ற தலைப்பை தேர்வு செய்தமைக்கு முதல் தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த அற்புதமான காவிய படைப்பில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, தேர்தல் சம்பந்தமான எலெக்ஷன் பாடல். இந்த பாடல் நான் பாட ஐயா திருவாளர் வித்யாசாகர் அவர்களுடைய பாடல் பதிவு கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு 2 மணி நேரம் ஆர்வணியத்தில் என்னை உட்கார வச்சு எனக்கு பாட்டு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வித்யாசாகர் சார் வார்த்தை சொன்னாரு, குரு, இந்த உலகில் தேர்தல் களம் இருக்கும்போது இந்த பாடல் ஒழித்துக் கொண்டே இருக்கு, என் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கு என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த நேரத்தில் அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த படம் இன்னும் படம் பார்க்கலாம், அன்னைக்கு கூப்பிடுவீங்க நிச்சயமா. ஆரம்பமே எங்களுடைய மக்கள் பேரவை அண்ணன் திருவாளர் அமீரண்ணன் போராட்டம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதுல அமீரண்ணனுக்கு வந்து அது மிகப்பெரிய சவாலான சர்க்கரை சாப்பிடுவது போல நீங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் பின்னால் நீங்கள் தம்பிகள் எப்போதும் உங்களுக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்க நீங்கள் இந்த வழிகாட்டுகள். போராட்டமே வாழ்க்கை, எந்த அன்பு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி அடைய வேண்டியது எங்கள் அண்ணனுடைய கடமை. அந்த வெற்றிக்கு உறுதியாக நாங்கள் தம்பிகள், தமிழ் தம்பிகள் உடன் இருப்போம் என்ற உறுதியோடு இந்த பாடல ஒரு வரி வரும். அது ரொம்ப ஒரு மாதிரி வந்துச்சு. ஓ ஓட்டுலதான் வாழுறாண்டா எல்லோரும், நீ ஓட்டுக்கு நீ விலை போனா என்னாகும், சாயம் போனது சனநாயகம், அடிச்சு கிளிக்குது பணநாயகம். உன் ஓட்டுலதான் வாழறான் எல்லோரும், உன் ஓட்டுக்கு நீ விலை போனா என்ன ஆகும். அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த படம் வந்த பிறகும் இந்த பாடலை கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 அரசியல்வாதி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா பெரிய வெற்றி. ஒரு 100 வாக்காளன் பணம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அது 1000 வெற்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்க எல்லோரும் சார்பாகவும் உயிர் தமிழுக்கு தமிழர்கள் உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த பாடலை எழுதிய சினேகன் அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க எல்லோரும் சார்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது உயிர் தமிழுக்கு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. எங்க அப்பா நாடக நடிகர், எங்க தாத்தா ஊராட்ட கலைஞர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிராமத்தில் பிறந்தனால இந்த படத்துல இப்படி ஒரு பதிவு எனக்கு கிடைச்சமைக்கு அந்த ஆத்மாக்கள் சார்பா மனமார்ந்த நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன். படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.